ஹல்லேலூயா. காலவேளையில் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். இந்த காலவேளையில் எத்தனை பேர் சமாதானமாக இருக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேர் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க? ஆமென். ரைட். எல்லா பகுதியிலையும் நாம் இல்லையா பூரணப்பட்டு இருக்கிறோம். ஆகவே அதற்கு என்ன சொல்ல வேண்டும்? என்ன சொல்ல வேண்டும்? ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆமென். எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் என்று சொல்லி வந்தீர்கள்? ஆமென். எத்தனை பேர் ஆண்டவரை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி வந்தீர்கள்? ஆமென். ரைட். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவரத்திலே கேட்டேன், ஆண்டவரை என்னத்தை பிரசங்கிப்பது? நான் கடந்த வாரம் உப்ரச சபையில் நான் பிரசங்கித்தேன், முழு உள்ளத்தோடு ஆண்டவரை நாம் ஆராதிப்பது எப்படி. அப்போ நான் இங்கு என்ன பிரசங்கிப்பதென்று ஆண்டவரிடத்தில் கேட்டேன். ஆண்டவர் எனக்கு சொன்னதான காரியம்தான், இன்று உலகில் மக்கள் கடவுள் பயம் என்பதை சற்று சிந்திக்கிறார்கள். கடவுளுக்கு பயந்து மக்கள் வாழ்வது கிடையாது. இப்போ நீங்கள் சொல்லலாம், நாங்கள் கடவுளுக்கு பயப்படாமே பிரதர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். கடவுளுக்கு பயப்படாமையா இந்த நாளில் எனக்கு தொழில் இருந்தது, எனக்கு நிறைய காரியங்கள் இருந்தது. கடவுளுக்கு பயப்படாமையா நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம்? நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கு எங்களுக்கு ஹாலிடே, ஆனாலும் தேவனுடைய சமூகத்துக்கு நாங்கள் இந்த நாளை செலவழித்து வந்திருக்கிறோமே, கடவுள் பயம் இல்லாமையா? கேட்கலாம். எமக்கு விசுவாசம் இருக்கிறது, கடவுள் நம்பிக்கை இருக்கிறது, ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம். கடவுள் பயம் இருக்கிறதா? கடவுள் பயம் எங்களுக்கு இருக்கிறதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே, கிறிஸ்துவின் இடத்திலே கடவுள் பயம் இருந்தது. நாங்கள் வாசிப்போமா? ஏசாயா 11ஆம் அதிகாரம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் நாங்கள் முதல் 3 வசனத்தை வாசிப்போமா? ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆவிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும். ஆமென். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலே சுவாமி உமக்கு பயப்படும் பயத்தை குறித்து ஆண்டவரே நாங்கள் இந்த இடத்திலே சுவாமி ஆண்டவரை நாங்கள் பார்ப்பதற்கு, அதை குறித்து சிந்திப்பதற்கும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு பேசுங்க, எங்கள் செவிகளை திறந்தருளுங்க ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இங்கே நாம் காணுகிறோம், ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அதாவது ஈசா தாவீதின் தகப்பன், தாவீதின் சந்நிதியில் தான் ஆண்டவராகிய இயேசு தோன்றினார் என்று நமக்கு தெரியும். ஒரு கிளை தோன்றி ஆண்டவராகிய இயேசு தோன்றி அவருக்கு இடத்திலே என்ன இருந்ததாம்? ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்களிடத்தில் இருக்கிறதென்றால், ஆண்டவராகிய இயேசுவுக்கு ஞானத்தின் ஆவி,
என்னென்ன ஆவியை குறித்து சொல்லுகிறது? ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் மேல் தங்கியிருந்தார். இப்போ எங்களோட வாழ்க்கையில் சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் மாமிசத்தில் இருந்து கர்த்தருக்கு பயப்படுறோம் என்று சொல்ல முடியாது. நாம் மாமிசத்தில் இருந்தால் கர்த்தரே எங்களுக்கு தெரிய மாட்டார். எங்கள் முன்பதாக இருக்கிறதான கர்த்தருடைய வேதாகமம் எங்களுக்கு விளங்காது. நாம் மாமிசத்தில் இருக்கும் பொழுது ஞானமாய் நடக்க மாட்டோம். நாம் மாமிசத்தில் வாழும் பொழுது ஜெபிக்க மாட்டோம். நாம் மாமிசத்தில் வாழும்போது கர்த்தருடைய சத்தியத்தை சொல்ல மாட்டோம். நாம் எப்படி கடவுளுக்கு பயப்படுவோம் என்று சொல்லலாம்? ஆராதனைக்கு வருகிறோம். காரணம், நமக்கு என்றைக்கு ரட்சிப்பை குறித்து அறிவித்தார்களோ அன்றைக்கே சொல்லிவிட்டார்கள், பாவத்தின் சம்பளம் மரணம். நீங்கள் வேலைக்கு போனால் இன்றைக்கு சம்பாதிக்கிற சல்லி பணம் எல்லாம் அப்படியே செலவழிந்து போய்விடும். இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஆபத்து வந்துவிடும். ரோட்டில் போனால் தடுக்கி விழுந்து விடுவீர்கள், இல்லை ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துவிடும், இல்லை நீங்கள் இந்த வாரம் நோய்வாய்ப்பட்டு போய்விடுவீர்கள். அதனால் சில வேலைகள் பயத்துடன், இவ்வாறான பயத்துடன் ஆலயத்துக்கு வருகிறோம். எப்படி? இப்படியான பயங்கள் எங்களுக்கு இருக்கிறது. இப்போ எனக்கு நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே நான் ஊழியர்களோடு தான் அதிகமாக நெருங்கி இருந்தேன். ஆனாலும் எனக்கு இந்த கிரிக்கெட் என்றால் சாப்பாடு தேவையில்லை. நான் கிரிக்கெட் என்றால் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்து பார்ப்பேன். என்னுடைய தகப்பனார் சொல்லுவார், இது உனக்கு சாப்பாடு போடும். எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. என்னுடைய தகப்பனார் சொல்லுவார், நீ கிரிக்கெட்டை பார்த்துட்டு உனக்கு சாப்பாடு போடும்பார். ஆனால் நான் அதை கேட்கவில்லை. தொடர்ந்து நான் ஞாயிற்றுக்கிழமை என்றால் சேர்ச்சுக்கு போகாமல், எனக்கு இருக்கும் சபையில் என்ன தெரியுமா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நமஸ்காரம் செய்வதற்கு இருக்கும். ஆனால் நான் அதை தட்டி கழித்து விட்டு போய்விடுவேன். இப்போ நான் ஓரளவு ஃபாஸ்ட் பவுலர். ஒரு முறை என்னுடைய கரம் இந்த சோல்ட் பாய்ந்து விட்டது. அன்னையிலிருந்து மெச்சு விளையாட முடியாது. அப்போ இவ்வாறான பயங்களை ஆண்டவர் எனக்கு ஏற்படுத்தினார். அது கடவுளாய் ஏற்படுத்தின பயங்கள். ஆனபடியால் நான் ஒரு எஜமானிடத்தில் வேலை செய்தேன். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக வேலை செய்து ஆகணும். ஆனால் நான் வரமாட்டேன். நான் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். நான் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் நான் ஆசரிக்க வேண்டும். ஆனபடியால் நான் வேலைக்கு வர மாட்டேன். ஆனாலும் எனக்கு சம்பளம் விழுகும், எனக்கு ஊதியம் கிடைக்கும். ஆனால் அந்த மாதத்திலே 4 ஞாயிற்றுக்கிழமை வருகிறதா இல்லது 5 ஞாயிற்றுக்கிழமை வருகிறதா, இந்த ஊதியத்தை நான் ஒதுக்கி அந்த எஜமான இடத்திலே நான் திருப்பி கொடுத்து விடுவேன். அப்போதான் அவர் சிந்தித்தார், நீ வேலைக்கு நீ அந்த பரிசுத்தமாய் ஆண்டவருடைய நாமத்தை நீ தொழுது கொள்ள போக வேண்டும் என்று சொன்னால், அவர் கத்தோலிக்கர். அவர் அப்போ விளங்கி கொண்டா, நீ உண்மையாக இந்த நாளை நீ கடவுளுக்கு கொடுக்குறாய். அப்போ அதில் எங்களை குறித்து ஒரு சாட்சியும் வேண்டும். கடவுளுக்கு பயப்படுகிறோம் என்ற சாட்சி மற்றவர்கள் அறிந்து கொள்ளும். இன்றைக்கி நாங்கள் அப்படி தான் வாழ்கிறோம். சாட்சியை மற்றவர்கள் பார்வைக்கு நாம் கடவுளுக்கு பயப்படுகிறேன். கடவுளுக்கு பயப்படுறீங்கன்னு சொன்னால் உங்கள் குடும்பம் உங்களை மதிக்காது. நான் சொல்லுகிற தவறாக இருந்தால் மன்னித்து கொள்ளவும். நாம் கடவுளுக்கு பயப்படுறோம் என்றால் பிள்ளை மதிக்காது என்று சொன்னால் எங்களை பேச்சை கேட்காது. ஏன்னா இன்றைக்கு ஜெபி என்று சொன்னால் அதுக்கு பிறகு அவன் நம்மளை விரோதியாக தான் பார்க்குறான். வேதம் வாசி என்று சொல்லி பாருங்க, நீ இப்போ என்ன செய்கிற, போன நோண்டிட்டு இருக்க, வேதத்தை வாசிக்க மாட்டோம், விரோதியை தான் பார்ப்பான்.
சபைக்கு போ, காரியங்களை செய். அப்படி சொல்லும் பொழுது இன்றைக்கு பிள்ளைகள் ஆம் தகப்பனே, ஆமாப்பா, ஆமாம் நான் போகிறேன். யாராச்சும் சொல்கிறவங்க இருக்கிறீங்களா? சொல்கிறோமா? அப்படி எத்தனை பேர் சொல்கிறீங்க? அது சொல்லிவிட்டு மறுபடி கூப்பிட்டு வேறு ஏதாவது விஷயத்தை கூப்பிடுங்க, பிள்ளைக்கு காது கேட்காமல் போய்விடும். நாங்கள் எங்களுடைய பயம் குடும்பத்தில் இருந்து தான் வருகிறது. ஒரு தகப்பன் தான் குடும்பத்திற்கு தலைவன். ஒரு குடும்பத்துக்கு ஒரு தலைவன் என்றால், தலைவன் உயிருள்ள வரை இந்த தலைமத்துவத்தில் இருக்கணும். இந்த தலைமத்துவத்தை மாற்றிடக்கூடாது. ஒரு நாளும் கேப்டன்ஷிப்பை மாற்றிடக்கூடாது. சில நேரம் வைஸ் கேப்டன் இடத்துல கொடுத்து விடுவார்கள் மனைவியிடம், அது நேரம் குழப்பமாகிவிடும். கேப்டன்ஷிப் என்றைக்குமே எங்கள் கையில் தான் இருக்கணும். நாங்கள் சொல்கிற இடத்துல தான் நிற்கணும். ஆனபடியால் கடவுள் பயம் முதலாவது எங்கிருந்து வருகிறது? தாம் பெற்றோரிடத்திலிருந்து தான் பிள்ளைகளுக்கு வருகிறது. என்னுடைய பிள்ளைகள் 4 பேருமே நான் ரட்சிப்பட்டு அடைந்த பிறகுதான் கிடைத்தார்கள். ஆனாலும் நாங்கள் ஒரு சீடியில் போட்ட அந்த பாடல் அந்த பிள்ளைக்கு விளங்கும் என்று சொல்லி போதகர்கள் சொல்லுவார்கள், ஊழியர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் போடுவோம். நாங்கள் அந்த நேரமே கரங்களை வைத்து நாங்கள் மனைவி ஜெபம் பண்ணினான். வயிற்றில் வளர்கிற பிள்ளை வேத அறிவிலும் ஞான அறிவிலும் ஆண்டவருடைய மனித தயவிலும் வளரணும். இப்படியெல்லாம் நாங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறேன் நான். அப்போ அவ்வாறான பிள்ளைகள் இன்று வளர 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 நாம் உயிரோடு இருக்கும் இந்த நாளில், இந்த பூமியில் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவர்கள் கண்காணித்து கொண்டு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்றைக்கு நாம் தொழிலுக்கு அவர்களை அனுப்புகிறோம், தொழிலுக்கு முதலிடத்தை கொடுக்க சொல்கிறோம். படிக்கிறவர்களை படிப்பிலேயே நாங்கள் கொடுத்து அதன் பிறகு அவர்களுக்கு தொழில், அதன் பிறகு உயர்ந்த படிக்கணுமா, நீ தொழில் செய்து கொண்டு படி என்று சொல்லுகிறோம். எல்லா விதத்திலும் அவர்களை நடத்துகிறோம். ஆனால் கடவுள் பயத்தை காண்பித்து நாம் அவர்களை வளர்க்கிறோமா? ஆண்டவராகிய இயேசுவின் இடத்திலே தெய்வ பயம், ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். நாங்கள் மல்கியா 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோமா? ஆனால் அதே அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் உகந்த வாசனையாயிருக்குமா? அது பேக்மன் பாடுவார், உகந்த வாசனை, நன்றி பலி உகந்த வாசனை. ஆராதனை செய்வது தான் கடவுளுக்கு ஒரு உகந்த வாசனை. ஆராதனை செய்வதும் உகந்த வாசனை, எங்களுடைய ஆராதனை. அதுபோல் கடவுளுக்கு பயப்படுதலும் உகந்த வாசனையாக இருக்கிறதா? கடவுளை கனம் பண்ணுவது உகந்த வாசனையாக இருக்கிறதா? வாசிப்போம் நாம் மல்கியா 1ஆம் அதிகாரத்தை. 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். ஆம், குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். நான் குமாரன் இல்லையா? குமாரன் தன் பிதாவை கனம் பண்ணுகிறான், வேலைக்காரன் தன் எஜமானனை கனம் பண்ணுகிறான். அப்படித்தானே இன்றைக்கு நாங்கள் தகப்பனை கனம் பண்ணுகிறோமா? இன்றைக்கு வர வர
முதியோருக்கு, பெற்றோருக்கு, முதியோருக்கு கனம் குறைகிறது என்று சொல்லி நாம் இல்லையா, நமக்கு ஒரு செய்தி வந்தது. ஆம், நீங்கள் முதியோரை கனம் பண்ணது மிகவும் அவசியம். பெற்றோரை கனம் பண்ணுவது மிகவும் அவசியம். அவர்கள் இல்லாமல் நீங்கள் இந்த உலகத்தை, இந்த பூமியை காணவில்லை. அவர்கள் இல்லாமல் நீங்கள் வரல. உங்களை அவர்கள் இன்றைக்கு உங்களுக்கு 10 வயதா, 15 வயதா, 20 வயதா உங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் அது லேசான காரியம் அல்ல. கடவுள் உருவாக்கி அவர்களுக்கு கொடுத்தார். அந்த பொறுப்பை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். இந்த பூமியிலே கடவுளுக்கு பயப்படும் என்ற காரியம் நாம் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு அல்ல. நம்ம ஆசீர்வாதமாய் தான் இருக்கிறோம். நமக்கு என்ன குறை? எல்லாமே இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. நாம் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு அல்ல இந்த பூமியிலே நாம் கடவுளுக்கு பயப்படுவது. நாம் கடவுளுக்கு பயப்படுவது கடவுளுடைய காரியங்களை செய்து நாம் பரலோகம் போவதற்காகவே. நாம் ஆசீர்வாதமாக இருந்தோம் என்று சொல்லி நாம் பரலோகம் போக முடியாது. ஒரு நாளும் பரலோகம் கொண்டு போகாது. நான் பரலோகம் செய்தி அல்ல, கடவுளுக்கு பயப்படுதலின் நன்மை என்ன என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். எரேமியா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், உன் தீமை உன்னை தண்டிக்கும். தீமை செய்கிறோம் என்றால் கடவுளுக்கு பயம் கிடையாது. நாம் தீமை செய்கிறோம் என்று சொல்லலாம், கடவுள் பயம் நம்ம இடத்துல இல்லை. நாம் பாவம் செய்கிறோம் என்றால் கடவுள் பயம் நம்ம இடத்துல இல்லை. நாம் தவறு செய்கிறோம் என்றால் கடவுள் பயம் நம்ம இடத்துல இல்லை. ஆனபடியால் தான் செய்கிறோம். அதனால்தான் கடவுளுக்கு பயந்தவர்கள் வீட்டில் எந்த நேரமும் நீ அதை செய்யாத, இதை செய்யாத, அது தவறு சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு முதியோர் இருந்தால் அவர் சொல்லிக் கொடுப்பார். என்ன பாஸ்டர் சொன்ன வண்ணம். அப்போ அந்த முதியோரை நாம் எப்படி பார்க்குறோம்? கிளவி உன் வாய மூடு, கிளவா உன் வாய மூடு. குருத்தலை பழுத்தலையை பார்த்து சிரிச்சிச்சான். ஆனால் அந்த குருத்தலைக்கு தெரியாமல் போச்சு நாமளும் இந்த பழுத்தலையை போல் ஒரு நாளுக்கு வருவோம் என்று. நம்ம எல்லாம் நல்லா செய்கிறோம், ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாவற்றிலையும் நல்லா செய்கிறோம். கடவுள் இன்னுமாய் ஒருவரை பயன்படுத்தணும், உங்களை பாவிக்க வேண்டும். நல்லா பாடுகிறீர்கள், ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறீர்கள். ஆண்டவருக்குள்ளால் நாம் நெருங்கிய ஒரு தொடர்போடு போகணுமென்ற கடவுளுடைய பயம் நம்ம வாழ்க்கையில் மிக அவசியம். அப்போ தான் கடவுளுடைய பயம் இருக்குமானால் தான் கடவுளுடைய காரியங்களை நாம் ஒன்று கூட முடியும். அப்போ தான் நம்ம ஒன்று கூடுவோம். இந்த பயம் நமக்கு இருக்க வேண்டும். ஆகவே உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தரை விட்டு விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்திலிருந்து இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்றே உணர்ந்து கொள் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பொல்லாப்பான காரியம், தேவனை விட்டு விலகுவது பொல்லாப்பான காரியம். கடவுள் பயம் இல்லாதபடியால் தான் இன்று அநேகர் தேவனை விட்டு பிரிந்து போகிறார்கள். ஏன் சிஸ்டர், ஏன் பிரதர் அங்கேருந்து வந்துட்டீங்க, ஏன் அந்த சேர்ச்சிலேருந்து வந்துட்டீங்க, என்ன பிரச்சனை? என்ன சொல்லுவோம்? ஐயோ அந்த சேர்ச்சி இப்போ போகிற போக்கே சரியில்லை, அவருக்கும் நமக்கும் ஒத்து போகாது. சற்று சிந்தித்து பார்க்கிறோமா? நாம் பழகிறதான நண்பர் நண்பியோட திடீரென்று அவர் நம்மோடு பேசாமல் போய்விட்டாங்க. கொஞ்சம் நம்மளை விட்டு வெளியே போகிறாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? யாரை கேட்டால், என்ன அவங்களோட பார்ட்னர் ரொம்ப இப்போ உங்களோட இல்லை, அவர் இப்போ அப்படி தான், அவருக்கு கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்குது, அவருக்கு பணம் இருக்குது, அவர் இப்போ அப்படி தான், இப்படி தான் நாம் சொல்லுவோம்.
ஆனால் நாம் சிந்திப்போமா, ஏன் இவர் இப்படி விலகி போகிறார்? நான் ஏதாவது தவறு செய்து விட்டனா? நான் ஏதாவது தவறு செய்து விட்டனா? அப்படி என்று நாம் யோசிப்போமா? இல்லை, நாம் இவ்வாறு யோசிப்போமா? முதலாவது, நான் என்ன தவறு செய்து விட்டேன் இவருக்கு? ஏதோ என்னிடத்தில் தவறாக நடந்து விட்டதா? இதை தான் நாம் சிந்திக்க வேண்டும். அப்படி நாம் சிந்திப்பது உண்டா? இல்லை, இல்லை. அவர் தான் பிழை, அதுதான் நாம் பார்ப்போம். அந்த சிஸ்டர் தான் பிழை, இப்படி தான் நாம் பார்ப்போம். ஆகவே நான் சொல்லுகிறேன், கடவுளுக்கு நீங்கள் பயப்படும் பொழுது கடவுளுடைய காரியத்துக்குள் நீங்கள் வரலாம். நாம் கடவுளுடைய காரியத்துக்குள் நெருங்கி காரியங்களை செய்யலாம். கடவுள் பயம் நமக்கு இருக்கும் பொழுது தான். நாங்கள் வாசிப்போம் நீதிமொழி 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டுவாயையும் நான் வெறுக்கிறேன். ஆமேன். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமை, நாங்கள் கர்த்தருக்கு பயம் இல்லாதபடி தான் தீமை செய்கிறோம். அநேக வார்த்தைகள் தீமை தீமை என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். தீமை எப்படி செய்கிறோம்? நாம் குடும்பத்துக்கே நாம் தீமை நினைக்கிறோம். அவ்வாறு தான் இன்று நீங்கள் போய் பாருங்கள், கோர்ட்டுகளில் போய் பாருங்கள், குடும்பத்தை உறவுகள் தான் அங்கே கோர்ட்டில் நிற்பார்கள். எனக்கும் அந்த வீடு சொந்தம் இல்லையா, எனக்கும் அப்பாவின் சொத்து சொந்தம். அப்பா விட்டு சொத்து, ரைட். ஒரு அம்மா இருக்கிறா, பிள்ளைங்க 2 பேர் இருக்கிறாங்க, இல்லை 3 பேர் இருக்கிறாங்க. எனக்கு அப்பா விட்டு சொத்து எல்லாம் பிரித்தான், ரைட், எல்லாம் பிரிச்சுறாங்க, போயிட்டாங்க. ஆனால் அப்பா விட்டு பெரிய சொத்தை அம்மா அதை விட்டுட்டு போயிடுவாங்க, அதை ரோட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க. எப்படி? இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் சபையில், அநேக சபைகளில் இவ்வாறான காரியத்தின் நிமித்தமும் அந்த சபை உடைந்து போய் கிடக்குது. அப்பாவோட சொத்து பணம், அப்பாவோட சொத்து காரு, அப்பாவோட சொத்து வீடு. ஆனால் அப்பாவோட பெரிய சொத்து யாரு? அப்பாவோட பெரிய சொத்து யாரா? அம்மா. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏண்ட பெரிய சொத்து என் மனைவி. நான் உயிரோடு இருக்க நாட்களில் அவள் தான் எனக்கு. அப்போ அந்த பெரிய சொத்தை யார் எடுத்துக்கொள்ள போகிறீங்க? அவன் தான் ஆசீர்வதிக்கப்படுவான், அவள் தான் ஆசீர்வதிக்கப்படுவாள். இன்றைக்கு அநேகர் அப்போ தீமை இவ்வாறான தீமைகள் இருக்கிறது குடும்பங்களிலே. வாசிப்போம் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் தொடக்கம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் தொடக்கம் நாம் வாசிப்போம். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள். என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். ஆமேன். பாருங்க, அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், ஆண்டவருடைய போதனை வெறுத்தார்கள். இன்றும் கூட அநேகர் உபதேசம் கேட்பார்கள். எத்தனை நல்ல பிரசங்கம் கேட்டிருப்போம். இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட காலத்திலேருந்து எத்தனை பிரசங்கம் கேட்டிருப்போம். இதில் எத்தனை நல்ல பிரசங்கம் வந்திருக்கு. நான் அதிகமாக வீட்டில் போய் சொல்வது, எங்களோட டாக்டர் போதித்தாருன்னா நல்லாயிருக்கும். எனக்கு அதில் ஒரு செய்தி வரும். அதே பிரசங்கத்தை நானும் குறிப்புகள் எடுத்துக்கொண்டு மற்ற இடத்துகளில் பிரசங்கிப்பேன். அப்போ நாங்கள் பேசிக்கொள்வோம், இன்றைக்கு வார்த்தை எப்படி இருந்தது, கடவுள் எப்படி பேசினோம், பாஸ்டர் வான் பிரசங்கம் பண்ண என்னது, யார் பிரசங்கம் பண்ணினாலும் அதில் ஒரு குறிப்போ, அது ஆண்டவருடைய வார்த்தையை கவனமாக கேட்கும்பொழுது ஒவ்வொருவருடைய பிரசங்கத்திலையும் ஆண்டவர் ஒரு காரியத்தை பேசுவார். அதான் மடத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வரும் வரையும் காத்திருக்குமாங் கொக்கு. எப்படி? எனக்கென்று ஒரு வார்த்தை வர்றதுக்கு ஆண்டவர் பேசுவாரா? காத்திருக்கணும், ஒரு வார்த்தைக்கு காத்திருக்குமா? அப்போ அநேக பிரசங்கம் கேட்போம். அவர்கள்
அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளவில்லை. அறிவை, ஆண்டவரை குறித்து போதிக்கிறதான அறிவு, வேத அறிவை போதித்தாலும் இன்றைக்கு அநேகர், இப்போ நம்ம வாரோம் பார்க்குறோம், நம்ம பிரசங்கம் பண்ணும் பொழுது கேட்குறோம், எழுதுகிறோம், குறிப்பு இல்லை அநேகர் குறிப்பு எழுதுவார்கள், குறிப்பு எழுதி வைத்துக்கொள்வார். அதாவது இந்த ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதான். இப்போ ஏட்டில் எழுதி வைத்து கடவுளுடைய வார்த்தை இங்கே எழுதப்பட வேண்டும், உள்ளத்தில் எழுதப்பட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை இங்கே இருக்கணும். ஒரு நாள் இந்த வேதாகமம் எங்களுக்கு இல்லாமல் போய்விடும். ஆண்டவருடைய வார்த்தை தான் இங்கே இருக்கணும். எத்தனை பேர் இன்றைக்கு வேதத்தில் இந்த இடத்துல இருக்கிறோம்? வேதாகமத்தோடு எத்தனை பேர் இருக்கிறோம்? வேதாகமம் இருக்கிறது எங்கே இருக்கிறது? பைபிளில். பைபிள் தான் வேதாகமம்னு. ஆனால் இன்றைக்கி டிஜிட்டல் வேதாகமம், அப்படியா? ஃபோனில் வேதாகமம். இந்த ஃபோனில் தான் எல்லாமே செய்கிறோம். லவ் பண்ணுறோம், கண்டதை இல்லாத அக்கிரமெல்லாம் பார்க்கறது, அசுத்தங்களை பார்க்கறது, இதிலே பைபிளை வைத்து பார்க்கறது பரிசுத்தமான காரியமா? இது கர்த்தருக்கு பயப்படுதல் காரியமா? இதாய் கர்த்தருக்கு பயப்படுகிற காரியம்? மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிப்போமா? அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒவ்வொருவரும் ஒன்று கூடி பேசிக் கொண்டு இருக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஏதாவது ஒரு காரியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் கவனித்து கேட்பாராம். அவர்களுக்குத்தான் ஒரு ஞாபக புஸ்தகம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு எனக்கும் ஜீவ புத்தகம் இருக்கிறது. ஜீவ புத்தகத்தில் நாம் பேர், எல்லோருடைய பேர் எழுதப்படுமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் பேர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படும்? ஆமேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க எழுதப்படுமா? இப்போ நாங்கள் எழுதி வைத்திருக்கிறோம் எங்கே? முக புத்தகத்தில். எங்கள் பேர் எங்கே இருக்குது? ஃபேஸ்புக்கில். ஆனால் ஜீவ புத்தகத்துக்கு வருமா? ஏதாவது ஒரு அழகா ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டேன்டா என்னுடைய ஃபோட்டோ எங்கே இருக்குது? ஃபேஸ்புக்கில் இருக்குது. இன்றைக்கு அநேகர் எங்கேயாவது ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டா, ஒரு புல்பீட்டில் போயிட்டா, ரைட் நின்று ஒரு ஃபோட்டோ ஃபேஸ்புக் வருது, ரைட். ஆனால் ஃபேஸ்புக்கில் இருக்கிற பேர் இந்த ஜீவ புத்தகத்துக்கு வருமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவருக்கு நேராய், என்னுடைய மனசாட்சியின் நேராய் கடவுள் பயம் என் வாழ்க்கையில் இருக்குமானால் வரும், ஜீவ புத்தகத்துக்கு வரும். வாசிப்போம். எனக்கு நேரம், என்னுடைய நேரத்தையும் எடுத்து விட்டு தான் எனக்கு நேரம் தந்தீர்கள், மன்னிக்கவும். நாங்கள் வாசிப்போம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை. நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோம், பயத்தின் பலன் என்ன என்று நாம் பார்ப்போம். உபாகமம் 6ஆம் அதிகாரம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்கிறதுனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும். ரைட், தேங்க்யூ டாக்டர். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். எப்படி? நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் என் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து. எத்தனை பேர் இன்னைக்கு காலைல எழும்பினோடனே ஆண்டவரே உங்களுக்கு நன்றின்னு சொல்லி எழும்புனீங்க? யார் எழுப்பாட்டினா? நானா என் மனைவியை நான் தான் எழுப்பாட்டுவேன் என்றைக்குமே. அதுக்கு முதல் நான் எழும்பிடுவேன், என் மனைவியை நான் எழுப்பிட்டுருவேன். எப்படின்டா? நேரமாச்சு, நாங்கள் எழும்புறதே நேரமாச்சு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா? ஆண்டவரே இன்றைக்கு நீங்கள் தான் என்னை தட்டி எழுப்பாட்டினீங்க, அதுக்கு நன்றி. இன்றைக்கு ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்பாட்டாவிட்டால் நாம் அந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டோம். நன்றி சொல்லவே வேண்டும்.
ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே, என்னை இன்னைக்கு உயிரோடு வைத்திருக்கிறீங்களே, நன்றி. நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். நினைத்து நினைத்து நான் நன்றி சொல்லுவேன். நான் கடலில் மூழ்கி போக இருந்தேன், ஆண்டவர் என்னை மீட்டெடுத்தார். அக்னியிலே அவிந்து போக இருந்தேன், ஆண்டவர் அதில் என்னை மீட்டெடுத்தார். நன்றி சொல்லுவேன். இன்றைக்கு என்னை எழுப்பாட்டி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேணும். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின் படியும் கட்டளைகளின் படியும் கை கொள்வாயானாலே உன் வாழ்நாள் நீடித்திருக்கும். எங்களுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். எதுக்கு? நம்முடைய கடவுள் பயம் எங்கே கொண்டு போய் எங்களை சேர்க்கிறது? நாம் வாழ்நாளில் நீடித்திருக்க கர்த்தருக்கு பயப்படுதலே ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்று சாலமோன் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்வு நாள் பெருக நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்க, நம் வாழ்க்கை நீடித்திருக்க நாம் கடவுளுக்கு பயப்பட வேண்டும். கடவுள் பயம் நமது வாழ்க்கையில் வேண்டும். வாசிப்போமா? உபாகமம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகளையெல்லாம் கை கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். ஆம், அவர்களும் அவர்களின் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் எனக்கு பயந்து. நாம் நன்றாய் இருப்பதற்கு தான் ஆண்டவருக்கு பயப்படுகிற சொல்லுகிறோம். நீங்கள் நன்றாய் வாழ்வது தான் ஆண்டவருக்கு பிரியம். உங்களை நன்றாய் வாழ வைக்கணும், உங்களை நன்றாய் இந்த பூமியில் ஒரு சாட்சியாய் உங்களை வளர்க்கணும், உங்களை நன்றாய் பரலோகம் கொண்டு போய் சேர்க்கணும் என்பதே ஒரு சபையின் பொறுப்பாக இருக்கிறது, ஒரு ஊழியக்காரரின் பொறுப்பாக இருக்கிறது. இதற்கு தான் நாங்கள் போதிக்கிறோம், இதற்கு தான் நாங்கள் பாவத்தை குறித்து போதிக்கிறோம், இதற்கு தான் நாங்கள் தீய வழிகளை குறித்து நாங்கள் போதிக்கிறோம். ஆனால் சிலர் போதனையை நிமித்தம் அவர்கள் மனம் சங்கடப்படுகிறது, கோவித்துக் கொள்கிறார்கள். இல்லை, கர்த்தருடைய வேதத்தை அசட்டை பண்ணக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் நன்றாக இருப்பதற்கு தான் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழுங்க. கடவுள் பயம் உங்களுக்கு வாழ்க்கையில் இல்லையா? ஏனோ தானவென்று நான் வந்தேன், ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுத்தேன், நான் சேர்ச்சிக்கு வருகிறேன், மறுபடியும் எங்கே போகிறேன்? பழைய குருடி கதவை திரடி அதே பாவத்தை அதே தவறை நான் செய்து கொண்டிருந்தால், நான் முன்னே செய்ததான என்னுடைய பாரம்பரியத்தை நான் மறுபடியும் செய்து கொண்டிருந்தால் கடவுள் பயம் உங்கள் வாழ்க்கையில் இல்லை, கடவுளுடைய ஆசீர்வாதம் வராது, கடவுளுடைய சாபமே வந்துவிடும். அதுக்கு சபை பொறுப்பல்ல, அதுக்கு சபை பொறுப்பல்ல, சபை பொறுப்பே அல்ல. வாசிப்போம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் தொடக்கம் நாம் வாசிப்போம். ரோமர் 3ஆம் அதிகாரம். அந்தப்படியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வு கொள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டுப்போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது, அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் கால்கள் இரத்தம் சிந்தருக்கு தீவிரிக்கிறது, நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது, சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறதே. ஆம், இவ்வாறான வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். இதன் நிமித்தம் நம் வாழ்வில் தெய்வ பயம் இல்லை. அந்தபடியே நீதிமான் ஒருவனும் இல்லை. நான் நீதி செய்கிறேனா, நீதிமானா இருக்கிறேனா, சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உணர்வு உள்ளவன் இல்லை, உணர்வு உள்ளவன் இல்லை. தேடி பார்த்தாலும் கிடைக்கும். ஆண்டவரை தேடுகிற உணர்வு உங்களிடத்தில் இருக்கிறதா? சற்று சிந்தித்து பார்ப்போம். அவ்வாறான இவ்விதமான வாழ்வு வாழ்கிறவர்கள், நீங்கள் வீட்டில் போய் இந்த அதிகாரத்தை, இந்த வசனங்களை நீங்கள் தியானித்து பாருங்க, கடவுள் உங்களோடு பேசுவார். இவ்வாறாய் வாழுகிற வாழ்க்கையில் கடவுள் பயம் இல்லை.
ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுவீர்கள். ஆண்டவர் உங்களோடு பேசுவார், நீங்கள் பெலன் அடைவீர்கள். ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் செவிட்டு பிரியனை போல் கேளாதபடிக்கு நீங்கள் வார்த்தையை புறந்தள்ளுவீர்களானால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குமா என்று நான் சொல்ல முடியாது. நான் சொல்ல மாட்டேன் அதுக்கு அங்கால. ஏன்னா அநேகட வாழ்வோ இப்படி தான். இன்னைக்கு அநேக சபையில் விசுவாசிகள் விழுந்து போகிறார்கள். அநேக சபை மக்களாலே முடியாது என்று சொல்லி அநேக ஊழியர்கள் ஓடி போய்விட்டார்கள். நான் போய் பார்த்த சபையிலே அநேக சபைகளில் ஊழியர்கள் இல்லை. காரணம், ஒன்று மக்களால் முடியாது, அல்லது ஊழியர்களால் மக்களுக்கு முடியாது. நாம் இன்றைக்கு யோசிக்கிறோம், ஏன் சபை இப்படி இருக்கிறது, ஏன் சபையில் வளர்ச்சி இல்லை, ஏன் சபையில் அற்புதம் அடையாளம் நடக்குது இல்லை. அற்புதம் எங்க இருக்குது, அடையாளம் எங்க இருக்கிறது? எனக்குள்ளால இருக்கிறது. நான் தேவனுக்கு பயந்து நிற்பேனால் எனக்குள்ளால் தேவன் இருக்கிறார். நாம் 10 பேர் தேவ பயத்தோடு ஒன்று கூடுவோமானால் தேவன் அந்த இடத்துல கிரியை செய்கிறார். எங்க இருக்கிறது தவறுகள், எங்க இருக்கிறது பிழைகள்? இதை நாம் யோசிக்கவே வேண்டும். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. இவ்வாறாய் வாழுகிற வாழ்க்கையிலே யோபு சொல்லுகிறான், நீ யோபுவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் நீதிமானும். 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். யோபுவை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்தரமில்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். ஆமென். பாருங்க, ஆண்டவர் எவ்வாறு யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்று. அப்பொழுது கர்த்தர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி என்ன சொல்லுகிறார்? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமான யோபு அவனை போல பூமியில் ஒருவனாகிலும் இல்லை. ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். அப்ப எங்களுக்கு ஆண்டவர் எங்களை பார்த்து சாட்சி கொடுக்க முடியுமா? தம் வீட்டார் சொல்லுவார்கள், அப்பா என்னுடைய கணவன் எல்லா பொறுப்பும் பார்க்கிறார், நல்லா எல்லாமே அவர் தான் எங்களுக்கு செய்கிறார். மனைவி சொல்லுவாங்க. தயவு செய்து மனைவிமார்களே, உங்களுடைய கணவனை குறித்து அதிகமாக எங்கேயும் போய் புகழாதீங்க. அவர் விழுந்து போக காரணமே உங்க புகழ் தான். அவர் செய்கிற தவறு, கணவன் செய்கிற தவறு மனைவிக்கு தெரியாம இருக்காது. அவர் ஆடையில் என்ன வாசனை வருகிறது, அவர் வாயில் என்ன வாசனை வருகிறது எல்லாம் தெரியும். இது தவறு சொல்லி கொடுக்குறோமா? மனைவிமார்களே, உங்கள் கணவனை பாதாளத்துக்கு கொண்டு செல்லாதீங்க. அழுது வந்து ஜபிக்கிறீங்க, இந்த தேவை, இந்த காரியம், பிள்ளைகள் எப்படி இருக்கிறது, அவருக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. அவரை உங்களால் திருத்த முடியும், 2 நாட்களில் திருத்த முடியும். போடுங்க பட்னியா. இப்படிதான் இன்றைக்கு சாட்சி சொல்லுவார்கள் கணவனை குறித்து அப்படி இப்படின்ட்டு. ஆனால் கடவுள் பயமில்லாத தலைவன் குடும்பத்தில் இருந்தால் அந்த குடும்பம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்குள் வராது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்குள் வராது. மாயமானமான வாழ்வு வேண்டாம், பொய் சாட்சி வேண்டாம். கடவுளுக்கு உண்மையாய் நாம் ஜீவிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் டக்குன்னு நான் முடித்து விடுவேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஆம், கொர்நேலி என்று ஒரு மனுஷன் இருந்தான். ஏன்னா கொர்நேலி என்று ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தேவ பக்தியுள்ளவனும். அப்போஸ்தலர் நாம் பார்க்கிறோம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஆமென். அவன் வாழ்க்கையில் பக்தி இருந்தது, தேவன் பக்தி இருந்தது, ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான், மனிதர்களுக்கு நன்மை செய்து கொண்டிருந்தான், தர்மம் செய்தான் இல்லையா? அப்போ இவ்வாறான வாழ்வு நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் கடவுளுடைய நாமம் மையப்படும் நம் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்குள் போகலாம். 35ஆம் அதிகாரத்தை வாசிப்போமா? 35ஆம் வசனத்தை, அதே 10 அப்போஸ்தலர் 10:35. எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவனவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். ஆம், நீதியை செய்கிறேன். நீதியாய் நாம் வாழுகிறோமா? பயந்தவன் தான் நீதிமான். கடவுளுக்கு பயந்து எதையெல்லாம் செய்கிறானோ அந்த மனுஷன் நீதியாய் வாழுவான். எந்த பொய்யும் இருக்காது, எந்த பொய்யும் இருக்காது, எந்த தவறும் இருக்காது. அவன் தான் நீதிமான், நீதியை செய்கிறவன். நாம் வாசிப்போம். சற்று ஒரே 2 வார்த்தைகள் முடித்து விடுவோம். பிரசங்கி 12 1ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். பிரசங்கி 12 1ஆம் அதிகாரம் வசனம். நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவன் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். ரைட், போதும், தேங்க்யூ. 14ஆம் வசனத்தை வாசிப்போமா? ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ரைட். நாம் வாழுகிற வாழ்க்கை இந்த பூமியில், நாம் செய்கிற ஊழியம் இந்த பூமியில், நாம் எல்லாவற்றையும் ஆண்டவராய் எப்படி சொல்கிறார்? ஒவ்வொரு கிரியைகளையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாய தீர்ப்பிலே கொண்டு வருவார். ஆண்டவருடைய நியாய தீர்ப்பில் நாம் செய்வதெல்லாம் செய்ததெல்லாம் இப்போ செய்து கொண்டு இருக்கிறதெல்லாம் கொண்டு வருவாராம். ஒரு நாள் கொண்டு வருவார். இப்போ நாம் செய்தோம் என்று சொல்லி செய்யாமலே காண்பித்துக் கொள்கிறோமே. என்னிடத்தில் பாவம், இந்த பாவம் இல்லை என்று சொல்லி நாம் டிக் பண்ணுறோமே. இருக்குதுன்னு சொல்லி நான் டிக் பண்ணுறோமா? இல்லை. ஆனால் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். அந்த நாள் வரும். அந்த நியாயத்தின் பிறகுதான் நமக்கு நியமிக்கப்படும் பரலோகம். அதன் பிறகுதான், நியாய தீர்ப்பின் பிறகுதான், தீர்ப்பு அன்றைக்கு தான் வரும். நாம் செய்வதெல்லாம் அங்கே ஒரு படம் போட்டு காட்டப்படுமா? ஒரு இஸ்லாமிய சகோதரர் சொன்னார், நாம் மரித்தவுடன் அங்கே அல்லாஹு தாலா எங்களுக்கு ஒரு சீடியில் போட்டு காண்பிப்பார். அந்த நேரத்தில் சொல்லுவார்களாம், இன்னும் ஒரு முறை எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தாருங்க, நான் பூமியில் போய் நான் நன்மையான காரியம் செய்து வாழ்ந்து விட்டு நான் வருகிறேன். கிடையாது, நமக்கு காண்பிக்கப்படுமாம். 7ஆம் வசனத்தை வாசிப்போம். 12:7. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்து பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாதற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. ரைட். வாலிபர்களுக்கு ஒரு செய்தி. அதே போல நம்ம வாசிப்போம் 9ஆம் வசனம் 11:9. வாலிபனே, வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும், உன் நெஞ்சின் வழிகளிலும், உன் கண்ணின் காட்சிகளிலும், உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். நானும் வாலிபனாய் இருக்கும் பொழுது எல்லாம் விளையாட்டுகளும் விளையாண்டவன் தான். ஆனால் கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். மனம் திரும்பி நீ ஆண்டவருக்குள்ளால ஒரு நன்மையான வாழ்வ, பரிசுத்த வாழ நியமித்த நாள் இருந்து அந்த நாள் நினைவு உண்டா உங்களுக்கு? அவ்வாறு நாம் மனம் திரும்பி இருக்கிறோமா? அவ்வாறு நாம் வந்திருக்கிறோமா? இன்றைக்கு எமது வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். எல்லாவற்றிலும் தேவ நியாயத்தில் கொண்டு வருவார்.
லவ் பண்ணுறது தப்பு இல்லை. ஒரு பொண்ணை லவ் பண்ணியா, ரைட். உனக்கு வயது வந்ததா, திருமணத்தை முடிக்கணும், ரைட், செட்டில் ஆகும். அதுக்கு முன்பு அதை பார்க்கணும், என் வயது எப்படி, நான் என்ன செய்கிறேன். திருமணம் ஆனால் 2 பேர்த்துக்கும் சாப்பிட என்ன செய்வது, அது முதல் யோசிக்கணும். இதையெல்லாம் யோசிக்கணும். அல்லது இன்றைக்கு அவ்வாறு யோசித்து லவ் பண்ணுறது கிடையாது. என்ன இப்போ இன்றைக்கி 1 2 3 கடலில் என்ன ஒரு மீனாக இருக்கும் மச்சான், இப்படி தான் ஆண்டவர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். பசங்க சொல்லலாம், ஆனால் பெண்கள் அவர்கள் அப்படி அல்ல. சில பெண்கள் இருக்கலாம், ஆனால் ஒரு சில பெண்கள் அப்படி இல்லை. நேசித்தால் நேசம் அவனோடு தான். ஆனால் நீ அவளுக்கு பூட்டு கொடுத்தால் கர்த்தர் உன்னை கொண்டு வந்து ஒரு நாள் நிறுத்துவார். கணக்கு சொல்லி தான் ஆகணும். ஆனால் கடவுள் கொடுத்த வேலைன்னா நீ என்ன வேலை செய்து கொண்டிருக்க, ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துவார், நியாயத்திலே கொண்டு வருவார். உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டி கர்த்தரை நினை. நாம் எல்லோருக்கும் இதுதான், வாலிபனுக்கும் சரி எமக்கும் சரி. 12:14 ஒவ்வொரு கிரியைகளையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். நாம் இன்று ஆண்டவருக்கென்று சொல்லி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறோமா, ஆண்டவருக்கென்று சொல்லி ஒரு சத்தியத்தை சொல்லி ஒரு ஆத்துமா ரட்சிப்பை கொண்டு வருகிறோமா, கடவுளை கனம் பண்ணுகிறோமா, அதுக்கு தகுந்ததான பலன் நமக்கு உண்டு. ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்கிறோமா, பாவத்தை செய்கிறோமா, ஆண்டவர் சொல்லியும் கீழ்ப்படியாமல் கர்த்தருக்கு பயப்படாமல் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி பொல்லாங்கான காரியத்தை செய்கிறோமா, அதுக்கு உனக்கு பலன் உண்டு. எண்ணத்தை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய். நாம் எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம். நன்மை செய்து விதைத்து பரலோகம் போகிறோமா, தீமையை செய்து விதைத்து நாம் எங்கே போக போகிறோம்? எதை செய்தால் எனக்கு கிடைக்கும், எது நாம் தீர்மானிக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் நன்மையான எதையானாலும் ஒரே ஒரு வார்த்தை, 2 கொரிந்தியர் 5:10 தோடு நான் முடித்து விடுகிறேன். இதில் வார்த்தைகள் இருக்கிறது, இன்னும் பிரசங்கிக்க எனக்கு நேரம் போதாது. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பதாய் நியாய தீர்ப்பு நாளிலே நாம் சரீரத்திலே செய்த தவறுகள், சரீரத்திலே செய்த நன்மைகள், நாம் எவ்வாறு, இவைகள் எல்லாவற்றுக்கும் நியாயாசனத்து முன்பதாய் அங்கே இருக்கும். நாம் கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும். கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நமது வாழ்க்கை நன்றாக இருக்கும். கர்த்தருக்கு பயப்படும் பொழுது வாலிபர்களை பார்த்து நான் சொல்லுகிறேன். அங்கே தாவீது சொல்லுகிறான், தாவீது சங்கீதம் 119:9 சொல்லுகிறான், தேவனே வாலிபன் தன் வாழ்க்கையை உம்முடைய வார்த்தையினாலே சுத்தம் பண்ணுவான். தேவனே வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வார்த்தையின்படி தன்னை காத்துக்கொள்வதனால் தானே. வாலிபர்களே, வேதத்தை படிங்க, பைபிளை எடுத்து படிங்க. நாங்கள் போன நோண்டி கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த வேதத்தை வாசித்தீங்கன்னா ஆண்டவர் உங்களோட பேசுவார், உங்களுக்கு சொல்லுவார். தனிப்பட்ட இதில் ஆண்டவர் சொன்னாரானால், ஆண்டவர் உங்களோட பேசினாருன்னு சொன்னால் நீங்கள் அப்படியே ஆண்டவருடைய காரியமாய் நீங்கள் போய்விடுவீங்க. ஆனால் நாங்கள் சில நேரம் என்னதான் கத்தி, என்னதான் அழுது, என்னதான் புலம்பி பெற்றோர் சபை சொன்னாலும் சில வாலிபர் கேட்க மாட்டீங்க. நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவரோடு நெருங்கி பாருங்கள். ஆண்டவர் சொல்லுவார். உங்களை கொண்டு வந்ததன் நோக்கம், அந்த பூமிக்கு தாயின் கருவிலே உருவாக்கி ஆண்டவர் கொண்டு வந்ததன் நோக்கம் உங்களுக்கும் தெரியாது, பெற்றோருக்கும் தெரியாது. ஏதோ வளர்த்து விட்டுட்டேன், ஏதோ கல்யாணம் கட்டி விட்டுட்டேன், இல்லை. ஆண்டவருடைய திட்டம் நோக்கம் என் பிள்ளை வாழ்க்கையில். பெற்றோர் கேட்குற பெற்றோர் இருக்கிறீங்க, ஆனால் பிள்ளைக்கு கடவுள் பயத்தை காண்பிக்க வேண்டும். நான் முடிக்கிறேன், நேரம் காணாது, ஆனாலும் இது எங்களுக்கு நல்ல நேரம். ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.